Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD card, USD JPY, BTC, USD, USL சொல்லி எல்லாத்தையும் வேணா செக் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ் வந்து நம்ம வீடியோஸ் மேக் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இதுவுமே இன்னும் நம்மளோட கேட்டரல் ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த வீக்கில் ஒரு 3 நாள் நம்ம ஆல்ரெடி வீடியோ போடலை. அதோட அனாலிசிஸ் எல்லாமே நாளைக்கு இல்லைனா சாட்டர்டே கிளாஸில் சாட்டர்டே லைவ் செக்ஷன் லைக் இந்த கூகுள் மீட் சண்டே லைக் கூகுள் மீட்டை நான் சொல்வேன் ஓகேங்களா. நம்ம வீக்கெண்ட் அனாலிசிஸ்லையுமே போஸ்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வாரம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வீக் அனாலிசிஸ்ல பார்க்கலாம். அடுத்த வாரத்துலருந்து எப்பயும் போல மண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. இப்போ கோல்ட பொறுத்தளவு ஆக்சுவலா இன்னைக்கு மட்டுமே 1 பாயிண்ட் நியர்லி 3% வரைக்கும் மேல போச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகேங்களா. அங்கேருந்து இப்போதைக்கு 1.77 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ரேலி நடந்திருக்கு. இதை பத்தி ஏதாச்சும் ஒரு பேசுங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வரும் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஒரு வீடியோ வரும். அதை பாருங்க. ஷார்ட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ கோல்டில் வந்து எதுவும் உங்களோட கேட் அனாலிசிஸ் எதுவும் வந்திருக்கா? ஏன்னா இவ்வளோ ரேலி வந்திருக்கு. எதுவும் வந்திருக்கான்னு சொல்லி நிறைய டிஎம்ஸ் இருக்கு எனக்கு. ஏன்னா 1 மந்த்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 27% ஓகேங்களா. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி மூவ்மெண்ட். இப்படி வரக்கவே கூடாது. எவ்வளோ கிலோ மேலே போகுமோ அவ்வளோ கிலோ அடியும் வாங்கும் ஓகேங்களா. ஸோ அதான் அதோட உண்மை. இப்போ கோல்டு இந்த ரோலேருந்து நல்ல ஒரு 27% ரேலி மூவ் ஆச்சு. அந்த இதுலேருந்து நம்மளால் கேரட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு எவ்வளோ மேக் பண்ண முடிஞ்சப்போ நம்ம அந்த 27%ல் 10% மட்டும்தான் ஆர்டினரி மூவ் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது மட்டும் தான் ட்ரேடு கிடச்சது. மீதி எதுவுமே ட்ரேடு கிடைக்கல. இந்த ரேஞ்சு இந்த 2 ரேஞ்சு மட்டும் தான். நான் இதுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்ல. ஓகேங்களா. ஸோ அதனால ஓவராலா ரவுண்டா ஒரு 10% மட்டும் தான் நம்மளோட கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வெளிய நடந்தது. மிச்சம் உள்ள 17% இந்த கன்சால்டேஷன் அகைன் ராலி, கன்சால்டேஷன் அகைன் ராலி நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த மூவ்மெண்ட்டுக்கும் இப்போ இந்த 2 ட்ரேடுக்கும் இங்க பாருங்களேன். இந்த மூவ்மெண்ட்ட பாருங்க. ஓரளவு பரவலான ஒரு கேண்டில் மட்டும் மேல 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 போய் ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை அந்த மாரி மூவ் ஆயிருச்சு. ஓகேங்களா. ஆனா போக போக பாருங்க பிரைஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு 4, 5 கேண்டில் எக்ஸ்ட்ரீம் ஹையா போகுது. திரும்ப இந்த கூட பாருங்களேன். இது நல்ல ஒரு ப்ராப்பரா டீசென்ட்டா இருக்கா? இந்த இதுக்கும் இந்த மூவ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா தெரியும். அக்ரெசிவ் மேல போகுது, கன்சல்டேஷன் ஆகுது. திரும்ப இது பாரு என்ட்ரி கொடுக்கும் போதுல பொறுமையா மேல போய் பரவலா மேல டிபி அடிக்குது. ஆனா ஃபுல் கன்சல்டேஷனா அகைன் பாருங்க வெரி வெரி அக்ரெசிவ் மூவ். 4 கேண்டில் மட்டும் தான் மேல போகுது. அதுக்கப்புறம் புஷ் பண்ணி மெதுவா சின்ன சின்ன டோஜியா அப்படியே வச்சு மேல ஏத்துறாங்க. திரும்ப கன்சல்டேஷன் ஆகுது. அகைன் அதே மாரி தான் 4 கேண்டில் மேல போகுது. திரும்ப டோஜியா வச்சு கன்சல்டேஷன் ஆகுது. இப்போ கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்க என்ன நடக்கலாம் அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ ஆக்சுவலா ஒரு ஸ்விங் ட்ரேட் கிடைச்சது. அது பிரேக் ஈவன்ல ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்விங் ட்ரேட் கிடைச்சது. பிரேக் ஈவன் ஹிட் தான். ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, அகைனும் ஒரு ஆர்டினரி மூவ் வருது. இப்ப தான் பீப்பிள்லாம் உள்ள வராங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து உள்ள வராங்க. ஏன்னா, ஆஃப்டர் லாங் டைம் இது இப்ப இந்த கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு 3 நாள் கழிச்சு வந்திருக்கு. இந்த வாரம் மண்டேலேருந்து ட்ரேடு கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ அதனால 3 நாள் கழிச்சு வந்ததுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்புட்னா, வீக்கெண்ட் லைக் மந்த் எண்ட் வேற ஆகப்போகுதுல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிப்ரவரி மாதம் வரதுனால, நம்ம புது இன்ஸ்டிடியூஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இருந்தவங்க இப்போ தான் ரீஎன்ட்ரி தராங்கன்ற அர்த்தம். ஏன்னா, உங்களுக்கே தெரியும் யுஎஸ் ஹாலிடேஸ் எல்லாமே இருக்கும். ஹாலிடே முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ட்ரி கிடைக்கிற மாரி இருந்திருக்கு. பட் ஆனா அவங்களுக்கே தெரியுமோ தெரில. கோல்டு மேல போகாதுன்னு அப்படின்னு தெரிஞ்சதுனால, இந்த ட்ரேட் பிரேக் ஈவன் அடிச்சிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில வந்து இன்னொரு செல்லுக்கான கேரக்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இல்ல அப்படின்னா மேக்ஸிமம் கன்சல்டேஷன் ஆகும். அதுவும் இல்ல அப்படின்னா, அகைன் பைக்கான கேரக்டர் மேல போகும். ஒண்ணு கன்சல்டேஷன் ஆகும். இல்ல பைக்கான கேரக்டர் வரும். இல்ல செல்லுக்கான கேரக்டர் வரும். ஓகேங்களா. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது கோல்டு ஓகேங்களா. ஸோ வேற அடுத்த பேர் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ யுஎஸ்டி ஜேபிஒய் வந்து இந்த ஸ்விங் ஹை டூ இந்த ஸ்விங் லோ ஓகேங்களா. ஸோ ஹை ஆர் பை ஆர் செல் வந்து இதுக்கு மேலே கீழே போகும்போதுல கன்சிடர் பண்ணிக்கலாம் பை ஆர் செல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூஎஸ்டி கேடும் அதே ரேஞ்ச் தான். இந்த ஸ்விங் ஹை டூ லோக்குள்ளக்க நம்ம பை ஆர் செல் கன்சிடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் மூவ் பண்ணோம். ஸோ ஈரோ யூஎஸ்டியும் அதே மாதிரி தான். இந்த ஸ்விங் ஹைக் அண்ட் லோக்குள்ளக்க பை ஆர் செல் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு மேஜர் ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் தான். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணினா இது ஈஸியாக இருக்கும். பிடிஸும் அதே மாதிரி தான். இந்த ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ளே நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் முடிச்சேன். நாளைக்கு எப்பயும் போல பேசலாம் ஓகேங்களா டீட்டெயிலாக. இப்போ யூஎஸ் ஆயிலேருந்து இந்த ஸ்விங் லோ தென் இந்த ஸ்விங் ஹை போட்டிருந்தோம். பட் ஆனால் மார்க் பண்ணி மார்க்கெட் மேலே மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போச்சுன்னா நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஒரு ரெட் கலர் கேண்டில் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா நம்ம பை ஆர் செல் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதான் இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் இல்லையா. அது கால்ஸ் கிடையாது. ஸோ நாளைக்கு டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.